Naruto Shippuden Ultimate Ninja Impact. Hi friends, welcome back to Naruto Shippuden Ultimate Ninja Impact. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எபிசோட் 9 கேஸ். இது மேலே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க கேஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் பட்டன் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி பக்கத்தில் வெள்ளையாக கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோ அண்ட் ஜாயின் பண்ணாட்டி மறக்காம ஜாயின் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒன் டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 2 ரிவ்யூ மிஷன் தான் கேஸ் போக போகிறோம். போன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 காசுக்காக ரெக்யூஸ் மிஷன் முடிச்சாச்சு வெற்றிகரமாக. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 ரீயூனியன் தான் கேஸ் போக போகிறோம். வாங்க மிஷினுக்குள்ளே போய் என்ன மிஷின் இருக்குது ஃபஸ்ட்டே பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கான்வர்சேஷனை நான் ஸ்கிப் பண்ண பார்க்க கேஸ். அப்போ தான் கேஸ் நம்மளால் டைம் கொஞ்சம் ஷார்ட் பண்ண முடியும். டைம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஓகே கேஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம லைக் பட்டன் மட்டும் தட்டிட்டு பாருங்க கேஸ். இந்த நியூ டீம் ககாஷி டீமில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 பேர் தான் கேஸ். சாக்சூர் நம்ம ககாஷி டீமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 பேர் இருந்தாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அருட்டோ, சாக்குரா அண்ட் சாசுகே இருந்தாங்க கேஸ். சாசுகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீம் 7 இல்லை, அதுக்கு சாசுகேயோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு நிஞ்சாவை அப்பாயின் பண்ண போகிறாங்க கேஸ் நம்ம ககாஷி டீமில். ஓகே கேஸ், நம்ம ககாஷி நிஞ்சா பார்த்தீங்கன்னா காமியோயி ரொம்ப யூஸ் பண்ணதுனால, சாதிகன் ரொம்ப யூஸ் பண்ணதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் வேணுமா கேஸ் இந்த ஒரு வீக். அது மட்டும் இல்லாமல் நம்ம புது கேப்டனாக பார்த்தீங்கன்னா கேப்டன் யமோட்டோவை அப்பாயின் பண்ணிருக்காங்க கேஸ் நம்ம டீம் 7க்கு தற்காலிகமாக. கேப்டன் யமோட்டோ தான் கேஸ் நம்ம ககாஷி பதிலாக இனிமேல் நம்ம டீமை லீட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாசுகே பிளேஸில் பார்த்தீங்கன்னா சாய் வருவாங்க கேஸ் இனிமேல். இதாங்க சாய், இவன் பேர் சாய். இவன் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுக்கு பதிலாக நம்ம பிளேஸை ரிப்ளேஸ் பண்ண வந்திருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரச்சிமாரோட மிஷினுக்கு தான் கேஸ் போக போகிறோம். ஒரச்சிமார் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம் கேஸ். ஒரச்சிமார் பார்த்தீங்கன்னா சாசுரியை நம்ம டிஃபீட் பண்ணியிருப்போம். அவன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணோம். நம்ம சாசுரியை பார்த்தீங்கன்னா ஒரச்சிமார் ஒரு இடத்துல மீட் பண்ண வர சொல்லியிருந்தாங்க கேஸ். அந்த இடத்துல தான் கேஸ் நம்ம போக போகிறோம். அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே கேஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் மிஷினுக்குள்ளே போகலாம் நினைக்கிறேன். இல்லை கேஸ், ஏதோ நமக்கு இல்லை கேஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் கேஸ் இருக்குது, ஸ்டோரி தான் கேஸ் இருக்குது. அதான் ஸ்டோரி தெரியல பார்க்கும். அதுவும் நம்ம சாயா பற்றின தகவல் தான் எனக்கு கேஸ். இது கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மெம்பர் ஒருத்தர் வந்து, அதாவது பிளாக் ஆஃப் ஃபவுண்டேஷன் மெம்பர் கேஸ். பார்த்தீங்கன்னா டான்ஸோட கண்ட்ரோலில் இருக்கிறது கேஸ் அந்த பிளாக் ஆஃப் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ். நம்ம சாயை பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் தான் கேஸ். அந்த இதில் லார்ட் டான்ஸோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டர் கேஸ், அதோட ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர், சீஃப் எல்லாம் சொல்லலாம், லீடரு, தலைவர்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை கொடுத்து நீ உரச்சிமாரை பார்க்கும்போது இதை டான்ஸோ கொடுத்தான்னு சொல்லி நீ வந்து உரச்சிமாட்டை கொடுக்கணும்னு சொல்லுதாங்க கேஸ் நம்ம சாய்கிட்ட. நீ வந்து லார்ட் டான்ஸோக்கு உண்மையாக இருப்பேன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க கேஸ். அதாவது நம்ம சாய்க்கு ஒரு மிஷின் இருக்குது கேஸ், வேறு மிஷின். இதில் டான்ஸோ கிட்ட வந்து சாய்க்கு ஒரு மிஷின் வந்திருக்கு. என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கொடுத்து அதை உரச்சிமாட்டை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுங்க கேஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷின் வந்துருச்சு கேஸ். மிஷினில் கேஸ் நம்ம போக போகிறோம். இப்போ வேறு மாதிரியான மிஷின் ஆக போகிறேன் நினைக்கிறேன். உரச்சிமாரை பார்க்க போகிறேன் கேஸ். லெஜெண்டரி சானின்லாம் ஒருத்தரை பார்க்க போகிறோம். இப்போ ஓகே ஸோ உங்களுக்கு 3 லெஜெண்டரி சானின் நேம்லாம் தெரியும். கமெண்ட் சைடில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தரோட பேர் நானே சொல்லிட்டேன், அது பார்த்தீங்கன்னா உரச்சிமாருன்ட்டு. மிச்சம் 2 பேரோட பேரை நீங்கள் கமெண்ட் சைடில் தெரிஞ்சு தான் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ். இதே நீங்கள் நருட்டோ ஷிப்புடன் நருட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த 3 லெஜெண்டரி சானின் யாருன்ட்டு. ஓகே நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஓகே நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ப தான். அப்படியே நீங்கள் இன்னும் லைக் பண்ணாட்டி அந்த லைக் பண்ண மாதிரி தட்டி விட்டு பாருங்கள் கேஸ். இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நருட்டோவாக தான் ப்ளே பண்ண போகிறோம். கேஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. லீஃப் நிஞ்சாவை டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கேஸ். என்னது இது கேஸ், நம்ம லீஃப் நிஞ்சாவை நம்மளே டிஃபீட் பண்ணலாமா? சுனின் கேஸ் இவங்க எல்லாமே. என்னடா தாண்டி போகிறேன் இவன் அடிக்காமல். சார் கொஞ்சம் இப்படி வாங்க சார், அவ்வளோ தூரம் வருது. தேங்க்யூ சார் வந்ததுக்கு. 300 பேர் டிஃபீட் பண்ணுமா கேஸ் இந்த மிஷினில். இது வந்து உரச்சிமாரை தடி போடல கேஸ். இது நமக்கு ட்ரைனிங் நினைக்கிறேன் கேஸ். நம்ம நருட்டோக்கு 300 பேரை டிஃபீட் பண்ணணுமா? இப்படி செது தொலையண்டா. 3 பேர் டிஃபீட் பண்ணுமா? 290 பேர் கணக்கணும். அவ்வளோதான், இவங்களை டிஃபீட் பண்ணக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் நம்ம. எங்கடா இருக்கீங்க, வாங்கடா வாங்கடா, வந்து அடி வாங்கிட்டு போங்கடா போங்கடா. போடு கேஸ், ஒரு அல்டிமேட் ஜூட்ஸு தான். ஜெயின் ரேசிங் ஆன் கேஸ். இதில் எத்தனை பேர் காலியாகுன்னு பார்க்குமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் காலியாகும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், 30 பேர் காலி கேஸ் இந்த அல்டிமேட் டூட்ஸில். வேறு மாதிரி கேஸ். இது ஒரு ரசிங் ஆன். இதில் எத்தனை பேர்? ஒருத்தன் தானா? ஒருத்தவங்கள காலியாகல கேஸ் அந்த ரசிங் ஆனில். ஸோ சேட் கேஸ். நம்ம நருட்டோ நினச்சா நமக்கே பாவமாக தான் இருக்குது. ஒருத்தனும் இல்லை இதோட. கூட்டமாக வந்து கூட்டமாக போகிறாங்க, என்ன கதைனே தெரியலையே. வாங்க வாங்க வாங்க, வரிசையில் வாங்க. அடிப்படி சண்டை விடாமல் வாங்க, எல்லாத்தையும் கட்டி உண்டு கன்ஃபார்ம். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு நம்ம சக்கரா மாதிரி ஆற்றி வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்க முடிச்சிடலாம். நீங்கள்
சாவுங்கடா ஃப்ளைங் ரசிகாண்டா, சாவுங்கடா. முஞ்ச மாதிரி முக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி தாங்க கூட்டத்தோட சாவுங்கடா. கூட்டத்தோட கோயந்த மாதிரி கூட்டத்தோட சாவாங்க இவங்க. இல்லைடா அடிக்க கை ஓங்குற வருங்கால உட்காவே பார்த்து அடிக்கலாமா அப்படி சொல்லுங்க. இருங்க பாய், அந்த வாங்கிட்டு போங்க பாய் அடிலாம். பாய் நீங்கள் இருங்க பாய், கொஞ்சம் அடி வாங்கிட்டு போங்க பாய். பாய் பாய் வாங்க பாய், வாங்க பாய் அடி வாங்க பாய். நல்லா இருக்கீங்களா பாய்? சூப்பர் பாய். வாடா வாடா வாடா, வாடா 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 லீஃப் வில்லேஜ் நிஞ்சா. எஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 150 வேறு 147 வேறு டிஃபிட் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 வேறு டிஃபிட் பண்ணால் போதும் 150 ஆயிரும். அவ்வளோதான் கேஸ், 150 டிஃபிட் பண்ணியாச்சு. வேறு மாதிரி கேஸ் 151 வேறு டிஃபிட் பண்ணியிருக்கோம் கேஸ். வேறு மாதிரிலாம் கேஸ் நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்காங்க, அவங்கள போய் முடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம போயிட்டு. சார் வந்துட்டேன் சார், வாங்க சார். சாவ தயாரா சார் நீங்களாம்? வாங்கடா 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 அடி வாங்கடா 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 அடி வாங்கடா. செமையா லைன் எப்படி செமையா இருக்கா? தண்ணி கொஞ்சம் வாங்கிக்கோங்க, எல்லோரும் ஆளுக்கு பாதி வாங்கிக்கோங்க, சண்டை விடாம வாங்கிக்கோங்க. சாவங்கடா சூறாவளிடா, அதான் இது பார்த்தா சூறாவளிடா இந்த மாதிரி கேஸுது. இவங்க தானே 84 பேர் தான் இருக்காங்க. இவங்களாம் டிஃபீட் பண்ண நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓடு பங்கம், 84 பேர்லேருந்து 20 பேர் காலி. வாங்க வாங்க ஒரு அல்டிமேட் டிப்ஸ் மட்டும் போடலாம் கேஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா கூட்டலாம் கேஸ். வாங்க வாங்க எல்லாம் ஒன்றா வாங்கலாம், வாங்க சண்டை விடாம வாங்க. வந்துட்டிங்களா? இந்த வாங்கிக்கோங்க எல்லோரும் இப்போ. சூப்பரு, மொத்தமாக வாங்கிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு கஷ்டமாக இருக்குது. அவ்வளவுதான். எத்தனை பேர் காலி? 25 பேர் காலி. வேறு மாதிரி கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் மோடுக்கு கூட போகிறோம் கேஸ். அல்டிமேட் மோடுக்கு மாற போகிறோம். பங்கமா அல்டிமேட் சக்கரா தான் அதுமாரி வரவங்க எல்லாருமே ரசிங்கான் தான். இல்லைடா அடிக்க நீ இந்த உனக்கும் ஒரு ரசிங்கான், அடுத்த ரசிகான் வேணும். வாங்க வாங்க இந்த 5 ரசிங்கான், இந்த அவங்களுக்கும் ரசிங்கான் வச்சுக்கோங்க. அப்படி சண்டை விட வாங்க, எல்லாத்துக்கும் இருக்குது. இல்லை அடிக்க அவ்வளோ அவசரமானக்கு இதை வச்சுக்கோ. கொஞ்சம் வெளியே வாங்கிக்கலாம், எனக்கு ஹேங் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது கொஞ்சம். இன்னைக்கு இது 8 பேர் காட்டு தானே, இவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. சாவுங்கடா. இன்னைக்கு கிராஷ் ஆகிரும் போல கேம் போகிற பக்கம் பார்த்தா. இவங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல இருக்கானுங்களே, அவ்வளோதான். அவங்க கேஸ் 300 பேரை டிஃபீட் பண்ணியாச்சு. கூல் கேஸ், தட்ஸ் கூல், செம்ம கூல் கேஸ் இது. கெத்தா கேஸ், எப்படி மாசா கெத்தா கேப்டனா? ஓஹோய் டிஃபீட் ஆதல் இஞ்சாவா அட பாயங்களா. 300 பேர் சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் சொல்லுவீங்க. சரி ஒரு வழியில் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம், இங்கே சசல் தான் முடிச்சிடலாம். ஓகே இவங்க எல்லாத்தையும் முடிச்சு வந்து பார்க்குறேன்னா அவ்வளோதான் கேஸ். எல்லா லீஃப் நிஞ்சா எல்லா லீஃப் லெஜெண்டையும் முடிச்சாச்சு. லீஃப் நிஞ்சா ஆல் டிஃபிக்டட், செம கேஸ். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நான் சரண்டர் ஆகிடான்னு சொல்லிட்டானுங்க. என்ன அது டிஃபீட் ஆல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா? அதுக்குள்ளே எப்போ வந்தானுங்க இவனுங்க? இல்லைடா அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா. சுனின்ஸ் உங்களுக்கு ஒரு ரசிகான் வச்சுக்கோங்க. சுனின் எந்தங்க சுனின்? சுனிலான்ட்டு இப்படி நீங்கள் படுக்கலாமா? ஒரு கெனின்ட்டு அடி வாங்கிட்டீங்களே, வெக்கமா இல்லை? நம்ம லீஃப் ரேஜில் பார்த்தீங்கன்னா கெனினாக இருந்து உட்காந்து ஒரே ஆள் நம்ம அறுட்ட மாட்டோம் தான் கேஸ். அதே நம்ம 300 பேர் டிஃபீட் பண்ணுறாங்க கேஸ். பார்த்தீங்கன்னா நம்ம 400 பேர் டிஃபீட் பண்ணியாச்சு. அதனால் அவன் சூரிக்கான் அடிக்கானுங்க, வேண்டாவன். சரி நம்மளுக்கு அல்டிமேட் டிப்ஸ் தான் தேவைப்படும், வச்சுக்கோங்க. டேய் பங்கம்மா சார் 19 பேர் தானா? சரி என்ன சொல்லி நீங்கள் சாவலியாம? பங்கம்மா சுனின் சாவுங்க. இன்னும் சுனின் உங்களுக்கு ஒரு இருந்தாங்க ரசிகான் வச்சுக்கோங்க. ஏன் அங்கேயும் நல்லா முடிச்சிருக்கீங்க வேணும் வேணும்ன்ட்டு தா பிடிங்க. உங்களுக்கு ஒரு ரசிகான் தான் வச்சுக்கோங்க. ஆள் பொண்ணு தான் அடித்தா எடுத்துக்கொண்டுண்ணே. என்னடா பிரசாத் ஆகிற மாதிரி லைன் நினைக்கிங்க? என்னடா எவன்டா அவன் அடிக்கான்? கூட்டத்தில் ஒரு ரசிகான், அவ்வளோதான். இன்னும் 3 இருக்கானு ஒன்றும். அவ்வளோதான் கேஸ், முடிச்சாச்சு கேஸ். ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி முடிச்சு விட்டாச்சு. வேறு யாரெல்லாம் இங்கே வாங்க வாங்க வந்து மொத்தமாக வாங்கிட்டு போங்க. என்னது கேஸ் இது? மல்டிபிள் சாக்குராஸ். என்னது கேஸ் சாக்குராஸா? ஒருத்தினாலே சமாளிக்க முடியாது கத்துறதில்ல. இல்லை 3 பேர் வேறையா? என்னடா ஆன்பு பிளாக்கர்ஸ்லாம் வந்துருக்காங்க, லீஃப் ஆன்பு வந்துருக்காங்க கேஸ் எல்லாரும். நருட்டமே அவ்வளோ பயமாடா. வாங்கிக்கோங்கடா. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எனக்குள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், அந்த லீஃப் வில்லேஜ் ஆன்பு லீஃப் வில்லேஜ்லாம் பார்த்துட்டு வரேன் கேஸ். லீஃப் ஆன்புலாம் முடிச்சு வரேன். ஆன்பு காப்ஸ் வர மாட்டேங்கிறேன்னு தெரியல.
ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கரா வந்துட்டு நம்மளோட சண்டை போடுறதுக்கு. இந்த சாக்கரா வச்சுக்கோ, உனக்கு இல்லாத வச்சுக்கோ வச்சுக்கோ. நீ நம்மளால தான் இந்த அதனால் வச்சுக்கோ, உனக்கு தான். கேஸ் இந்த சாக்கரா பார்த்தீங்கன்னா ஆன்பு லீஃப் காப்ஸ்குள்ள சண்டை போடும் போது வந்துட்ட கொடையில் அவ்வளோ அடி வேணுன்ட்டு. இந்த வச்சுக்கோ சாக்கரா. என்ன சாக்கரா இது? இந்த வச்சுக்கோ, உனக்கு தான். தலையிலே வச்சுச்சா தலைவலிக்கா கொஞ்சம். வாமா மின்னல் வந்து வாங்கிட்டு போமா. அப்படி தான் சூப்பராக வரணும், செம்ம. அவளை அங்கே ஒரு சாக்கரா முடிச்சு சொல்லி வாய்மொழி அதில் உன்னத்தி வேண்டாம். ஒரு பங்கமாக பஞ்சி நம்ம சாசியோட வருங்காலத்தை நினச்சி பார்த்தா பாவமாக இருக்கு. நம்மளே இப்படி படுபட வழக்கா. ஏய் போடு இந்தா. அங்கே இல்லைம்மா இங்கே வச்சுக்கோ. எங்கே போன ஆளை காணும். எப்பா சரியான அடி. உனக்கு ரசிகா இருந்தால் சரியாக போட்டு வரும் வச்சுக்கோ. அவளை வர சொல்லி போயிட்டு நூற்றி வர சொல்லி நூற்றி அங்கே தான் இருக்கா. அவளை நம்ம போய் போட்டு முடிச்சிடலாம் கேஸ். இப்போ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அடிச்சு தள்ளிடலாம். அது நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. மறுபடியும் குத்து தாங்கீஸ் போட்டு வாயிலே ரசிங்கான் போட்டு தள்ளு தாங்கீஸ் சாவு. ஓகே கேஸ் எல்லாம் அன்பு லிஃப்ட் ஆஃப்ஷன் போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குறா கூடவே சண்டை போட போகிறோம். பாடி சாக்குறா எங்கேருந்து எவ்வளோ நாளா அட பாவி எங்கே தான் கிடது குத்தமாடி இப்படி அடிக்க போட்டு. சாவு 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 சுதுட்டே இருக்க உனக்கு தான் இது. ஐயோ இருமா கொஞ்சம் சக்கரை ஏற்றிட்டு வரேன். ஐயோ இப்போ வாம்பா ஃபார்மில் இருக்கலாம். என்னடா கிட்ட போய் மறந்துட்டு இது என்ன ஓடிட்டே இருக்கா. சரியான ரேசராக இருப்பாடோ அப்படி சொல்ல வந்தேன் கேஸ். தப்பாக நினச்சிக்காங்க நீங்கள் எதுவும். போட்டு கும்மா குத்துதால நம்ம அவளை குத்துல வந்தால் இவன் நம்மளை குத்திட்டு இருக்கா. போடு சாவுடி சாவு மறுபடி சாவு லாக்டான்னு. ஐயோ நல்ல பண்ண ஒன்றும் இல்லை பரவாயில்ல போயிட்டு. ஐயோ அவசரப்படாது ஏறி சக்கரை ஆதியாச்சு சாவுடி. அந்த கிட்ட தான் ரசிங்கா இருந்தான். வாடி போடி மன கூட அடிக்க தெரியுமா? எங்களுக்கு அடிக்க தெரியும். ஐயோ அவ்வளோ சப்ஸ்டியூட் முடிச்சு போடுங்க. உனக்கு ஒரு அல்டிமேட் டிப்ஸ் வேணுமா வச்சுக்கோ. நீ வந்தால் கேட்டால் தருவோம். போடு ஓ சரி போட்டு போடு போட்டோன்னே போட்டுட்டு இருக்காள் நம்மளை போட்டு தூக்கி. பட்டலையே அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. போங்க சாக்குறாவை. மிஷின் முடிஞ்சுதா? ஒரு வழியாக மிஷின் முடிஞ்சுதுப்பா. எவ்வளோ பேர் 500 லீஃப் வில்லேஜ் நெஞ்சா அதில் 200 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்போல் லீஃப் ஆப்ஸு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாக்கரா 3 சாக்கரா மொத்தம் இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருக்கோம் உட்காந்து. பாடி ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஓகே கேஸ் இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணுங்க, ஃபஸ்ட்டில் ஷேர் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் எப்படி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கேஸ். அது மட்டும் போன மிஷின் பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி வரேன் கேஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஓகே ஸ்டார்ட்டா பாய். உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பார்க் பிளே.